உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியாயிருக்கும் நேசிப்பாயா. இந்த படத்தில் ஆகாஷ் முரளி டெபியூ ஆறாரு. அதித்தி சங்கர் அவரோட பேரா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு ரொமான்ஸ் ப்ளஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மாதிரியான ஒரு ஜானர் கலவையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ இந்த படம் நம்மளை உண்மையாகவே நேசிக்க வச்சுதா இல்லை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆகாஷ் முரளி ஒரு நாள் தற்செயலாக டிவியில் ஒரு நியூஸை பார்க்குறாரு. அதில் அதித்தி சங்கரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, போர்ச்சுகலில் ஒரு தொழிலதிபரோட மகனை கொன்னதுக்காக அவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. உடனே ஃப்ளாஷ்பேக்கில் நமக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதித்தி சங்கர் தான் ஆகாஷ் முரளியோட எக்ஸ் லவர் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் டேஸில் நடந்த சம்பவங்கள்லாம் நமக்கு காட்டுறாங்க. ஸோ ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது தன்னோட எக்ஸ் லவர் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் போர்ச்சுகலில் இந்த மாதிரி ஒரு மொழி தெரியாத தேசத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே ஆகாஷ் முரளி அங்கே கிளம்பி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவர் போகிற அந்த மிஷன் சக்ஸஸ் ஆச்சா? அதித்தி சங்கருக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம்? உண்மையாகவே அந்த கொலை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் என்னெல்லாம் நடந்துச்சு? ஹீரோ வெற்றி பெற்றாரா? திரும்ப தன்னோட காதல் கூட இணைஞ்சாரா? அப்படிங்கிற சொல்கிற படம் தான் இந்த நேசிப்பாயா. படத்தில் நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆகாஷ் முரளி தன்னுடைய முதல் படத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரக்டர் ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு டாக்கட்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் அதுக்கு அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. சரியான எமோஷன்ஸ் எங்கேயுமே கடத்தப்படாத ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரே எமோஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு நினைக்கிறேன். பட் தேவையான இடங்களில் தேவையான எமோஷன்ஸ் வேறு வேறு மூட்ஸை வெளிப்படுத்துகிற அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே டோட்டலாக மிஸ் ஆகுது. இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அதை கொண்டு வரதுக்கு. ஸோ மேபி அடுத்தடுத்த படங்களில் அவர் தன்னை சரி பண்ணிக்குவார் அப்படின்னு நம்பலாம். கதையின் நாயகியாக அதித்தி சங்கர் சேம் இஷ்யூவை அவங்களுமே டீல் பண்ணுறாங்க. அவங்க முந்தைய படமான மாவீரனில் கூட ஓரளவு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் கிராஃப்ட்குள்ளே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இங்கே ஸ்டில் அகெயின் அந்த ஸ்ட்ரகிளிங் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நிறைய எமோஷன்ஸ் அவங்களால கன்வின்சிங்காக ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ண முடியாத ஒரு சிக்கல் தெரியுது. அதுவும் குறிப்பாக அழுகிறது, கோவமாக இருக்கிறது, இல்லை ஒரு மாதிரி விரக்தியான மனநிலையில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ கன்வின்சிங்காக திரையில் வரவே இல்லை. அண்ட் எல்லா டைலாக்ல இருக்கிற எல்லா வேர்டுக்கும் அவங்க வந்து ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் மாதிரி சில விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவே படம் ஃபுல்லாக ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. போர்ச்சுகலில் இருக்கிற வக்கீல் இந்திராவாக ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுற கேரக்டரில் கல்கி கோச்லின் படம் ஃபுல்லாகவே இவங்களோட கேரக்டரும் இவங்களோட நடிப்பும் தான் ஓரளவு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சென்சிபிளான ஒரு போர்ட்ரேயல். அவங்க பேசுகிற டைலாக்ஸ், ஹீரோவை அவங்க கவுண்டர் பண்ணி கிண்டல் பண்ணுற இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நிறைய இடங்களில் கதை கிளீஷேவாக போகுது. ஹீரோ வந்து ஒரே மாதிரியான திட்டங்கள் திட்டிகிட்டு இருக்காரு. அதை கிண்டல் அடிக்கிறது கூட கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூஃப் மாதிரியான ஒரு எஃபெக்டையும் கொடுத்துருது. அண்ட் ஓவராலாகவே அவங்க அந்த கேரக்டரை நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, ஒரு கன்விக்ஷனோடு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு எல்லா காட்சியிலையும் தெரியுதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக சரத்குமார், குஷ்பு, 90s கிட்ஸுக்கு ஃபெமிலியராக இருந்த ஃபேஸான ராஜா எகெயின் ஸ்க்ரீனில் வந்திருக்காரு. அண்டு பிரபு, இவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபீல் தான் இருக்குது. ராஜாவோட கேரக்டராவது ஓரளவுக்கு ஸ்கெட்ச் பண்ணி நீட்டாக எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்துருக்காங்க. பட் மற்ற கேரக்டர்ஸ் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருக்குது. அதுவும் பிரபுலாம் ஒரு சீனுக்கு அந்த கேமியோ எதுக்கு வராரு, அவர் இல்லைனாலும் இந்த படத்தில் என்ன சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியவே இல்லை. அது ஒரு பெரிய சிக்கல். அண்ட் குஷ்புவோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம் நல்லா இருந்தாலும் அவங்க அதீதமாக கத்தி கத்தி பேசுறது, இல்லை ஒரு மாதிரி எப்போவுமே வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறது, அது மாதிரி ஒரு மாதிரி அந்த கேரக்டரோட இதை வந்து நம்மளால் உள்வாங்க முடியாத மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்திடுது. கொஞ்சம் அனாயிங்காகவும் ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சரத்குமார் ரொம்ப ஃப்ளாட்டாகவே வந்துட்டு போகிறாரு. அந்த கேரக்டரில் ஒரு டெப்த் இருந்தாலும், அந்த கேரக்டருக்கு முன்னாடி ஒரு ரகசியம் இருந்தாலும், அது பெரிய லெவலில் ஸ்க்ரீனில் கன்வே ஆகவே இல்லை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் வர அந்த க்ரைம் த்ரில்லருக்கான லீட், அதுக்கப்புறம் வர அந்த லவ் ட்ராக், அதுக்கப்புறம் திரும்ப போர்ச்சுகல் போனதுக்கப்புறம் வர அந்த இன்வெஸ்டிகேஷன், க்ரைம் ப்ரொசீஜர் அந்த மாதிரியான அந்த ட்ராக், இது எல்லாமே ஸ்டோரி ஃப்ளோவாக நல்லா இருக்குது. அந்த அடுத்தடுத்த ஜானருக்கு ஷிஃப்ட் ஆன விதம் ரொம்ப ஆர்கானிக்காகவே ஃபீல் ஆச்சு. பட் ஸ்டில் இது மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம மனசில் இருக்குது. தெரியாத நாட்டில் புரியாத மொழியில் ஒரு மிகப்பெரிய கொலை பழி ஹீரோயின் மேலே விழுந்திருக்கு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ஹீரோ அங்கே போகிறாரு. ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கும் ஒரே ஒரு வக்கீல் தான் இருக்காங்க. அப்படிங்கிற இந்த நாட் ஓரளவு பேப்பரில் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. இதை டைரக்டர் விஷ்ணுவர்தன் எப்படி எடுத்திருப்பார் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி படத்தோட ஆரம்பத்தில் நமக்கு வருது. இந்த நாட்டும் சரி, இந்த ப்ரெமிஸும் சரி, அது டோட்டலாகவே இந்த ப்ரெமிஸும் சரி ஓரளவு இம்ப்ரெசிவாகவே இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் சோலோ வயலின் பாடல் கதையோடையே வருது. அது பிளேஸ் பண்ணப்பட்ட விதம் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. என்டர்டெய்னிங்காகவும் இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு.
பட் சொல் தொலைஞ்ச மனசு மாதிரியான பாடல்கள் தனியா கேட்கிறப்ப நல்லா இருந்த அளவுக்கு படத்துல நல்லா இல்லாத ஒரு ஃபீல் தான் குடுக்குது. ஏன்னா, அதோட பொட்டன்ஷியல் சுத்தமாவே வேஸ்ட் ஆயிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அது ரொம்ப ஒரு தப்பான சிச்சுவேஷன்ல பிளேஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்கு. பட் தனியா கேட்கறதுக்கு அந்த பாடல்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு பாசிட்டிவா நோட் பண்ணிக்கலாம். பிஜிஎம் ஒர்க்குமே ஓரளவு கன்வின்சிங்கான ஒரு ஒர்க்க புல் ஆஃப் பண்ணியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லலாம். கேமரன், எரிக் பிரைசனோட சினிமாட்டோகிராஃபி சென்னை, பெங்களூர் அந்த மாதிரியான இடங்கள்ல காட்டுறப்போ ஒரு மாரி டல் அடிக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சா? நான் பார்த்த தியேட்டர்ல மட்டும் தான் அந்த இஷ்யூவா? இல்ல எல்லாருக்கும் அப்படி தெரிஞ்சா? அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. பட் போர்ச்சுகல் போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. அந்த லேண்ட்ஸ்கேப்ப காட்டுன விதம், அங்க இருக்கிற டால் பில்டிங்ஸ், குறிப்பா அந்த லேன்ஸ், அந்த ரோடு சின்ன ரோட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாமே படமாக்கப்பட்ட விதம், அந்த சேசிங் காட்சிகள் இதெல்லாமே சிறப்பா எடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வகையில சினிமாட்டோகிராஃபி ஒர்க் கமெண்டபிளாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அந்த ஜான்ர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது படத்துல ஆர்கானிக்காவே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? பட் அந்த லவ் போர்ஷன்ல வர காட்சிகள் இடம்பெற்றிருக்கும் அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சப்பாரா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா அந்த லவ் ட்ராக்லாம் ரொம்ப நெறையா படங்கள்ல அடிச்சு துவைக்கப்பட்ட ஒரு ஃபீல் தான். அந்த சப்பாரான ரைட்டிங்க ஓரளவு மன்னிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சா கூட, லீட் பேரோட ஆக்டிங் அப்படிங்கிறது சுத்தமா செட் ஆகாத ஒரு ஃபீல குடுத்துருது. அதனால சுமாரா எழுதப்பட்ட ரைட்டிங் கூட இன்னும் மோசமான ரைட்டிங்கா நமக்கு கன்வே ஆயிருது. லீட் பேரோட ஆக்டிங் அப்படிங்கிறது ஒரு படத்துக்கு எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த படம் நமக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னு கூட சொல்லலாம். நெகட்டிவா ஒர்க் ஆயிருக்கிறது ஒரு பெரிய மைனஸா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாரி அந்த பிளாட்டா, ப்ரெமிஸா ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. அதுவும் செகண்ட் ஹால்ஃப் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஹீரோ எப்படி சேவ் பண்ணுவார்ன்னு ஒரு கியூரியாசிட்டியும் பில்டப் ஆகுது இல்லையா? அந்த பில்டப், அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சுத்தமா அப்படியே ஒரு மாரி ட்ராப் பண்ண வச்சுர்றாங்க. ஏன்னா, ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ரைட்டிங் தான் எல்லா இடத்துலயுமே தெரியுது. ஹீரோ வந்து ஸ்மார்ட்டா ஏதாவது பண்ணுவாரு. அந்த மொழி தெரியாத ஊர்ல ஏதாவது புதுசா ஏதாவது பண்ணுவாரு. இல்ல ஏதாவது ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு விஷயம் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, அந்த மாரி எதுவுமே இல்ல. ரொம்ப பேசிக்கா, ரொம்ப டைரக்ட் அப்ரோச்சா தான் கதை டோட்டலாவே பயணிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா கிளைமேக்ஸ்ல அவர் புத்திசாலித்தனமா பண்ற அந்த ஹாஸ்டேஜ் பிளான் கூட ரொம்ப ரொம்ப சப்பாரா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது இது இது வந்து இந்த கதைக்கு சொல்யூஷனா ஆயிருமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துச்சு. அங்க இந்த இடத்துல சுத்தமா லாஜிக்கும் மிஸ் ஆயிட்ட ஒரு ஃபீல் தான் இருக்கு. அண்ட் படத்துல ஒரு இடத்துல ஒரு கேரக்டர துப்பாக்கியால சுட்டு வீழ்த்துறாங்க வில்லனோட ஆட்கள். அதுக்கு அடுத்த காட்சியிலேயே ஹீரோ அவங்க கிட்ட தனியா மாட்டிக்கிறாரு. அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? அவரையும் துப்பாக்கியால சுட்டுக் கொல்லலாம். இல்ல ஏதாவது பண்ணலாம். பட் அங்க ஒரு முடிவு என்ன எடுக்குறாங்கன்னா, ஹீரோ கூட 1 to 1 ஃபைட்டுக்கு போறாங்க. காம்பேட் சீன்ஸா அது நீட்டா ஒரு ஃபைட் சேஸா அப்படியே எலாங்கேட் ஆயிட்டே போயிட்டுருக்கு. அப்ப அவங்ககிட்ட துப்பாக்கி இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இந்த மாரியான ஒரு கன்வீனியன்ட்டான ரைட்டிங் படம் ஃபுல்லாவே இருக்கு. அது நெறையா இந்த மாரியான லாஜிக் கேள்விகளுக்கு நம்மளுக்கு வந்து கேட்க வைக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அண்ட் ஓவராலாவே இந்த போர்ச்சுகல் நடக்கிற போர்ஷன்ஸ் ரொம்ப பேசிக்காவும், ஷேடோவாவும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? டோட்டலா பார்க்கும்போது கடைசியா ஒரு கேள்வியும் கேட்க தோணுது. என்ன அப்படின்னா, இது எல்லாமே போர்ச்சுகல்ல நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்ன? அந்த காலத்துல ஒரு வேள புரியாத மொழி தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டா இருக்கும் அப்படின்னா, அந்த மாரி காட்சிகள் கூட படத்துல இல்ல. மொழிய வச்சு தான் இங்க பிரச்சனையே உருவாயிருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸோ அது வந்து வேற ஒரு கன்வீனியன்ட்டான இடத்துல இந்தியால நடக்கிற மாரி காட்டியிருந்தா கூட பெரிய சேஞ்ச் எதுவும் இருந்திருக்காது இல்லையா? ஏன் போர்ச்சுகல் அப்படிங்கிறது டைரக்டர் விஷ்ணுவர்தனுக்கே வெளிச்சம். படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா ப்ரெமிஸா ஓரளவு கியூரியாசிட்டிய கிரியேட் பண்ண படம். காட்சிகளா அடுக்குனதுலயும் சரி, ஸ்க்ரீன் பிளேலயும் சரி, ரொம்ப புவரான ஒரு விஷயமா தான் மாறியிருக்கு. அதனாலேயே இந்த படத்த புவர் ரேட்டிங்ல தான் என்னால ரேட் பண்ண முடியும். ஒருவேள நீங்க இந்த படத்த பார்த்துருந்தீங்கன்னா, உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வியூல உங்கள மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள், 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு.